ஓம் சாந்தி. 25/11/2025. இனிமையான குழந்தைகளே, ஆத்மாவை தூய்மையாக மாற்ற வேண்டும் என்று கவலைப்படுங்கள். எந்த ஒரு குறையும் இருந்துவிடக்கூடாது. மாயை தவறு செய்வித்து விடக்கூடாது. கேள்வி: குழந்தைகளாகிய உங்களின் வாயிலிருந்து எந்த ஒரு சுப வார்த்தைகள் எப்பொழுதும் வெளிப்பட வேண்டும்? பதில்: எப்பொழுதும் வாயிலிருந்து நாம் நரனிலிருந்து நாராயணன் ஆவோம். இது சாதாரண விஷயம் அல்ல. நாமே உலகத்திற்கு அதிபதியாக இருந்தோம், மீண்டும் மாறுவோம் என்ற சுபமான வார்த்தைகள் தான் வாயிலிருந்து பேச வேண்டும். ஆனால் இந்த குறிக்கோள் உயர்ந்தது. ஆகவே மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய கணக்கை பாருங்கள். குறிக்கோளை எதிரில் வைத்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள். மனமுடைந்து போகக்கூடாது. ஓம் சாந்தி. பாபா அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இங்கே நினைவு யாத்திரையில் அமரும் பொழுது நீங்கள் ஆத்ம உணர்வில் அமருங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று சகோதரன் சகோதரிகளுக்கு கூறுங்கள். இந்த நினைவை ஏற்படுத்த வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு இந்த நினைவு கிடைத்து கொண்டு இருக்கிறது. நாம் ஆத்மா, நம்முடைய தந்தை நம்மை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். நாமும் கர்ம இந்திரியங்கள் மூலமாக படிக்கின்றோம். தந்தையும் கர்ம இந்திரியங்களை ஆதாரமாக எடுத்து இவர் மூலமாக முதலில் தந்தையை நினைவு செய்யுங்கள் என கூறுகிறார். இது ஞான மார்க்கம் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. பக்தி மார்க்கம் என்று கூற முடியாது. ஒரே ஒரு ஞானக்கடல் பதீத பாவனர் தான் ஞானத்தை கொடுக்கிறார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று உங்களுக்கு முதல் நம்பர் பாடம் கிடைத்து இருக்கிறது. இது மிகவும் அவசியம். வேறு எந்த சத் சங்கத்திலும் யாரும் கூற முடியாது. ஆனால் இன்று பல செயற்கையான அமைப்புகள் தோன்றியிருக்கின்றன. உங்களிடம் யாராவது சொன்னாலும் கூட பொருளை புரிந்து கொள்ள முடியாது. புரிய வைப்பதற்கான அறிவு இல்லை உங்களுக்கு. பாபா எல்லையற்ற தந்தையை நினைவு செய்தால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் என்று கூறுகிறார். இது பழைய உலகம் என்று விவேகம் கூறுகிறது. புதிய உலகத்திற்கும் பழைய உலகத்திற்கும் அதிகமான வித்தியாசம் இருக்கிறது. அது பரிசுத்தமான உலகம், இது அழுக்கான உலகம். பதீத பாவனா, வாருங்கள் வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று அழைக்கிறார்கள். கீதையில் கூட என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்ற வார்த்தை இருக்கிறது. தேகத்தின் அனைத்து உறவுகளையும் தியாகம் செய்து தன்னை ஆத்மா என்று உணருங்கள். இந்த தேக உறவுகள் முன்பு கிடையாது. ஆத்மாக்களாகிய நீங்கள் இங்கே நடிப்பதற்காக வருகிறீர்கள். தனியாக வந்தோம், தனியாக செல்வோம் என்று பாடப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் மனிதர்களுக்கு புரியவில்லை. இப்பொழுது நீங்கள் நடைமுறையில் அறிந்துள்ளீர்கள். நாம் நினைவு யாத்திரையினால் அல்லது நினைவின் பலத்தினால் தூய்மையாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். இதுவே ராஜயோகத்தின் பலன் ஆகும். அது ஹட்டயோகம். அதனால் மனிதர்கள் சிறிது காலத்திற்கு ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் நீங்கள் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள்? ஹட்டயோகத்தின் அவசியம் இல்லை. இது அனைத்தும் இங்கே இந்த மோசமான உலகத்தில் செய்கிறார்கள். இது பழைய உலகம். சத்தியுகம், புதிய உலகம் முடிந்துவிட்டது. அதில் இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. இது யாருக்கும் தெரியவில்லை. அங்கே ஒவ்வொரு பொருளும் புதியதாக இருக்கிறது. விழித்தெழுங்கள் மணப்பெண்களே, விழித்தெழுங்கள் என்ற பாடல் கூட இருக்கிறது அல்லவா? புதிய யுகம் என்பது சத்தியுகம், பழைய யுகம் கலியுகம். இப்பொழுது இதை சத்தியுகம் என்று கூற முடியாது. இது கலியுகம் என்று பாபா நினைவூட்டுகிறார். நீங்கள் சத்தியுகத்திற்காக படிக்கிறீர்கள். இந்த படிப்பினால் நீங்கள் புதிய உலகில் ராஜ்ய பதவியை அடையலாம் என்று படிக்க வைப்பவர்கள் யாரும் கூற முடியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் நினைவுபடுத்தப்படுகிறது. தவறு செய்யக்கூடாது. பாபா அனைவருக்கும் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். எங்கு வேண்டுமானாலும் அமருங்கள், தொழில் காரியங்களை செய்யுங்கள், தன்னை ஆத்மா என்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
வேலை தொழிலில் சிறிது கடினம் ஏற்பட்டாலும் எவ்வளவு முடியுமோ நேரத்தை ஒதுக்கி நினைவில் அமருங்கள். அப்பொழுதுதான் ஆத்மா தூய்மையாகும். வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. நீங்கள் புதிய உலகத்திற்காக ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அங்கே கலியுக ஆத்மாக்கள் செல்ல முடியாது. மாயை ஆத்மாவின் சிறகுகளை துண்டித்துவிட்டது. ஆத்மா பறக்கிறது அல்லவா? ஒரு உடலை விட்டு இன்னொன்றை எடுக்கிறது. ஆத்மா அனைத்தையும் விட வேகமான ராக்கெட். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த புது புது விஷயங்களை கேட்டு அதிசயமாக இருக்கிறது. ஆத்மா எவ்வளவு சிறிய ராக்கெட்! அதில் 84 பிறவிகளின் நடிப்பு நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. இது போன்ற விஷயங்களை மனதில் நினைவில் வைத்திருங்கள். உற்சாகம் வரும். பள்ளிக்கூடத்தில் மாணவர்களின் புத்தியில் படிப்பு நினைவு இருக்கிறது அல்லவா? உங்களுடைய புத்தியில் இப்பொழுது என்ன இருக்கிறது? புத்தி உடலில் இல்லை, ஆத்மாவில்தான் மனம் புத்தி இருக்கிறது. ஆத்மாதான் படிக்கிறது. வேலை போன்ற அனைத்தையும் ஆத்மாதான் செய்கின்றது. சிவபாபாவும் ஆத்மாதான். ஆனால் அவரை பரம் என்கிறார்கள். அவர் ஞானக்கடல் ஆவார். அவர் மிகவும் சிறிய புள்ளியாக இருக்கிறார். இதுவும் யாருக்கும் தெரியவில்லை. அந்த தந்தைக்குள் எந்த சம்ஸ்காரம் இருக்கிறதோ அதுவே குழந்தைகளுக்குள் வருகிறது. இப்பொழுது நீங்கள் யோக பலத்தினால் தூய்மையாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். படிப்பில் நாம் தோல்வி அடையக்கூடாது என்ற கவலை வேண்டும். இதில் முதல் நம்பர் பாடம், ஆத்மாக்களாகிய நாம் சதோ பிரதானமாக வேண்டும். எந்த குறையும் இருக்கக்கூடாது. இல்லை என்றால் தோல்வி அடைவோம். மாயை உங்களை ஒவ்வொரு விஷயத்திலும் மறக்க வைக்கிறது. ஆத்மா சார்ட் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறது. முழு நாளில் எந்த அசுர வேலையும் நடக்கக்கூடாது. ஆனால் மாயை சார்ட் வைக்க விடுவது இல்லை. நீங்கள் மாயையின் ஈர்ப்பில் வந்து விடுகிறீர்கள். சார்ட் வைக்க வேண்டும் என்று மனம் கூறுகிறது. வியாபாரிகள் எப்பொழுதும் லாப நஷ்டத்தின் கணக்கை பார்க்கிறார்கள். இது உங்களுடைய மிக பெரிய கணக்காகும். 21 பிறவிகளின் வருமானம். இதில் தவறு நடந்துவிடக்கூடாது. குழந்தைகள் மிகவும் கவனக்குறைவாக இருக்கிறார்கள். இந்த பாபாவை குழந்தைகளாகிய நீங்கள் சூட்சும வதனத்தில் சொர்க்கத்தில் கூட பார்க்கிறீர்கள். பாபா மிகவும் முயற்சி செய்கிறார். அதிசயம் அடைந்து கொண்டே இருக்கிறார். பாபாவின் நினைவில் நீராடுகிறேன், உணவருந்துகிறேன், இருப்பினும் மறந்து போகிறேன், பிறகு நினைக்க ஆரம்பிக்கிறேன். இது மிகப்பெரிய பாடமாகும். இந்த விஷயத்தில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் வர முடியாது. கீதையில் கூட தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விடுங்கள் என்று இருக்கிறது. மீதம் ஆத்மாதான் இருக்கிறது. தேகத்தை மறந்து தன்னை ஆத்மா என்று உணருங்கள். ஆத்மா மிகவும் அழுக்காக தமோ பிரதானமாக மாறுகிறது. ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று மனிதர்கள் கூறுகிறார்கள். ஆத்மாதான் பரமாத்மா, பரமாத்மாதான் ஆத்மா என நினைப்பதால் ஆத்மாவில் எந்த கணக்கும் ஒட்டாது. தமோகுணமுடைய மனிதர்கள் தமோகுணமான படிப்பை கொடுக்கிறார்கள். சத்தோகுணமுடையவர்களாக மாற முடியாது. பக்தி மார்க்கத்தில் தமோ பிரதானமாக வேண்டும். ஒவ்வொரு பொருளும் முதலில் சத்தோ பிரதானமாகவும் பிறகு ரஜோ தமோவில் வருகிறது. ஸ்தாபனை மற்றும் அழிவும் நடக்கிறது. பாபா புதிய உலகத்தை உருவாக்குகிறார். பிறகு இந்த பழைய உலகம் அழிந்து போகிறது. பகவான் புதிய உலகத்தை படைக்கக்கூடியவர். இந்த பழைய உலகம் மாறி புதியதாக மாறும். புது உலகின் அடையாளம் இந்த லக்ஷ்மி நாராயணன் அல்லவா? இவர்கள் புது உலகின் அதிபதி ஆவர். திரேதாவை கூட புதிய உலகம் என்று கூற முடியாது. கலியுகத்தை பழையது என்றும் சத்தியுகத்தை புதியது என்றும் கூறப்படுகிறது. கலியுக முடிவு மற்றும் சத்தியுகத்தின் ஆரம்பம்தான் இந்த சங்கம யுகமாகும். சிலர் MA BA படிக்கிறார்கள் என்றால் உயர்ந்தவர்கள் ஆகிவிடுகிறார்கள். நீங்கள் இந்த படிப்பால் எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆகிறீர்கள்?
உலகத்தில் இருப்பவர்கள் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளவில்லை. அதாவது இவரை இவ்வளவு உயர்ந்தவராக மாற்றியவர் யார்? இப்பொழுது நீங்கள் முதல் இடை கடைசியை தெரிந்து கொண்டீர்கள். அனைவரின் வாழ்க்கை கதையை நீங்கள் அறிகிறீர்கள். இதுவே ஞானமாகும். பக்தியில் ஞானம் இல்லை. மேலும் கர்ம காண்டத்தை கற்பிக்கிறார்கள். பக்தி அளவற்றது. எவ்வளவு வர்ணிக்கிறார்கள், எவ்வளவு அழகாக தெரிகிறது. விதையில் என்ன அழகு இருக்கிறது! இவ்வளவு சிறிய விதை எவ்வளவு பெரியதாக ஆகிறது. பக்தி என்ற மரம் இருக்கிறது. கர்ம சடங்குகள் இருக்கின்றன. ஞானத்தின் சிறிய புத்தகம் மன்மனாபவ ஒன்றுதான். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுவதற்காக என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். பதித பாவனா வந்து எங்களை தூய்மையாக ஆக்குங்கள். ராவண ராஜ்யத்தில் அனைவரும் அழுக்காக துக்கமாக உள்ளார்கள். ராமராஜ்யத்தில் அனைவரும் தூய்மையாக சுகமாக உள்ளார்கள். ராமராஜ்யம், ராவண ராஜ்யம் என்ற பெயர் இருக்கிறது. குழந்தைகளாகிய உங்களை தவிர ராமராஜ்யத்தை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். 84 பிறவிகளின் ரகசியத்தை பற்றி கூட உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. பகவான் வாக்கு மன்மனாபவ என்று கூறுகிறார்கள். அதனால் நீங்கள் 84 பிறவிகளை எப்படி முழுமையாக எடுக்கிறேன் என்று கூற முடியாது. இப்பொழுது சக்கரம் முடிய போகிறது. கீதையில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்று கீதையை விளக்கம் செய்பவர்களுக்கு சென்று கூறுங்கள். உங்களுடைய புத்தியில் ஞானம் முழுவதும் ஒளித்துக் கொண்டே இருக்கிறது. முன்பு எப்போதாவது சந்தித்து இருக்கிறீர்களா என்று பாபா கேட்கிறார். ஆம் பாபா, போன கல்பத்தில் சந்தித்தோம் என்று கூறுகிறார்கள். பாபா கேட்கிறார், நீங்கள் பொருளுடன் பதில் அளிக்கிறீர்கள். கிளியை போன்று கூறுவது கிடையாது. பிறகு பாபா, ஏன் சந்தித்தீர், என்ன அடைந்தீர்கள் என்று கேட்கிறார். நாங்கள் உலகின் ராஜ்ய பதவியை அடைந்தோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அதில் அனைத்தும் வந்து விடுகிறது. நரனிலிருந்து நாராயணன் ஆனோம். அந்த உலகிற்கே அதிபதியாக ஆவது, அதில் ராஜா ராணி மற்றும் தெய்வீக வம்சம் அனைத்தும் இருக்கிறது. அதன் அதிபதியாக ராஜா ராணி பிரஜை அனைத்தும் உருவாகிறார்கள். இதற்குதான் நல்லதை பேசுவது என்று கூறப்படுகிறது. நாம் நரனிலிருந்து நாராயணன் ஆவோம் என்றால் சாதாரண விஷயம் கிடையாது. ஆம் குழந்தைகளே, முழுமையாக முயற்சி செய்யுங்கள். இந்த நிலையில் நாம் உயர்ந்த பதவியை பெறுவோமா இல்லையா என்று உங்கள் கணக்கை பாருங்கள். எத்தனை பேருக்கு வழிகாட்டினோம், எத்தனை குருடர்களுக்கு ஒன்றுகோலாக இருந்தோம். ஒருவேளை சேவை செய்யவில்லை என்றால் நாம் பிரஜைகளில் சென்று விடுவோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உடலை விட்டுவிட்டால் என்ன பதவியை அடைவோம் என்று உங்கள் மனதை கேளுங்கள். மிக பெரிய குறிக்கோள் என்றால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். சில குழந்தைகள் நாம் நினைக்கவே இல்லை என்றால் சார்ட் வைத்து என்ன செய்ய போகிறோம் என நினைக்கிறார்கள். அதற்குதான் மனமுடைந்து போதல் என்று கூறப்படுகிறது. அவர்கள் படிப்பதை அப்படிதான் கவனம் கொடுப்பது இல்லை. அனைத்தும் தெரிந்தவராக அமர்ந்து கொள்ளக்கூடாது. கடைசியில் தோல்வி ஏற்பட்டுவிடும். தனக்குத்தானே நன்மை செய்து கொள்ள வேண்டும். குறிக்கோள் எதிரில் இருக்கிறது. நாம் படித்து இப்படி மாற வேண்டும். இதுவும் அதிசயம் அல்லவா? கலியுகத்திலோ ராஜ்யம் இல்லை. சத்தியுகத்தில் இவர்களின் ராஜ்யம் எங்கிருந்து வரும்? அனைத்திற்கும் ஆதாரம் படிப்பு. தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்தது. அதில் தேவதைகள் வெற்றியடைந்து ராஜ்யத்தை பெற்றனர் என்பது கிடையாது. இப்பொழுது அசுரர்கள் மற்றும் தேவதைகளுக்கு இடையே எப்படி போர் நடக்கும்? கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையேதான் போர் நடக்கிறது. போர் என்ற விஷயமோ விளக்கப்படுகிறது. முதலில் தேகம் மற்றும் அனைத்து சம்பந்தங்களை விட்டு தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என பாபா கூறுகிறார் என்பதை தெரிவியுங்கள். நீங்கள் ஆத்மா அஷரீரியாக வந்தீர்கள். இப்பொழுது மீண்டும் திரும்ப போக வேண்டும். தூய்மையான ஆத்மாக்கள் தான் திரும்பி போக முடியும். தமோ பிரதானமான ஆத்மாக்கள் போக முடியாது. ஆத்மாவின் சிறகுகள் துண்டிக்கப்பட்டு இருக்கிறது.
மாயை பதீதமாக இருக்கிறது, தமோ பிரதானமாக மாறியதால் இவ்வளவு தொலைவான தூய்மையான இடத்திற்கு போக முடியாது. இப்பொழுது ஆத்மாக்களாகிய நீங்கள் நாம் உண்மையில் பரம்தாமத்தை சார்ந்தவர்கள் என கூறுகிறீர்கள். இங்கே இந்த 5 தத்துவங்களினால் ஆன பொம்மை எடுக்கப்பட்டிருக்கிறது. இறந்துவிட்டால் சொர்க்கவாசி ஆகிவிட்டனர் என கூறுகிறார்கள். அங்கே உடல் சென்றதா, ஆத்மா சென்றதா? உடல் எரிந்து விட்டது, மற்றபடி ஆத்மாதான் இருக்கிறது. அது சொர்க்கத்திற்கு போக இயலாது. மனிதர்கள் யார் எதை சொல்கிறார்களோ அதை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள் பக்தியை கற்பித்து இருக்கிறார்கள். தொழிலை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. அனைத்தையும் விட உயர்ந்தது சிவனின் பூஜை. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவன். அவரை நினைவு செய்யுங்கள், உச்சரியுங்கள். மாலை கூட கொடுக்கிறார்கள். சிவா சிவா என கூறிக்கொண்டே மாலையை உருட்டிக்கொண்டே இருங்கள் என்கிறார்கள். பொருள் புரியாமல் மாலையை எடுத்து சிவா சிவா என கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு விதமான போதனைகளை குருமார்கள் கூறுகிறார்கள். இங்கேயோ என்னை நினைவு செய்தால் பாவங்கள் அழியும் என்று தந்தை கூறுகிறார். சிவ சிவா என்று வாயில் கூற வேண்டியது இல்லை, பாவம் அழியும் என்று தந்தை கூறுகிறார். பாபாவின் பெயரை பிள்ளை உச்சரித்துக் கொண்டே இருக்க மாட்டார். இது அனைத்தும் மறைவான விஷயம். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று யாருக்கும் புரியவில்லை. யார் சென்ற கல்பத்தில் புரிந்து கொண்டார்களோ அவர்கள் புரிந்து கொள்வார்கள். புது புது குழந்தைகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள், வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் போக போக நாடகம் எதை காண்பிக்கிறதோ அதை சாட்சியாக பார்க்க வேண்டும். முதலிலேயே இது நடக்கும் என்று பாபா காட்சி கொடுப்பது இல்லை. பிறகு அது செயற்கையாக ஆகிவிடும். இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். உங்களுக்கு புரிந்து கொள்ளும் திறன் கிடைத்துவிட்டது. பக்தி மார்க்கத்தில் முட்டாளாக இருந்தீர்கள். நாடகத்தில் பக்தியும் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது என்று அறிகிறீர்கள். நாம் இந்த பழைய உலகத்தில் வசிக்கக்கூடியவர்கள் இல்லை என்று இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மாணவர்களுக்கு இந்த படிப்பு புத்தியில் இருக்கிறது. நீங்கள் கூட முக்கியமான கருத்துக்களை புத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்பர் 1 விஷயம், தந்தையை உறுதிப்படுத்திக் கொண்டு பிறகு அடுத்து செல்லுங்கள். இல்லை என்றால் வீணானவைகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். கீதையின் பகவான் சிவன் என்று எழுதி கொடுத்தனர் என்று குழந்தைகள் எழுதுகிறார்கள். இது முற்றிலும் சரி, இவ்வாறு கூறுகிறார்கள். ஆனால் புத்தியில் எதுவும் பதியவில்லை. ஒருவேளை தந்தை வந்து விட்டார் என்று புரிந்து கொண்டால் இப்படிப்பட்ட தந்தையை நாம் சென்று சந்திக்க வேண்டும், சொத்தை அடைய வேண்டும் என்று கூறுவார்கள். ஒருவருக்கு கூட நம்பிக்கை ஏற்படவில்லை. உடனடியாக ஒருவரின் கடிதமும் வரவில்லை. ஞானம் யோகம் நன்றாக இருக்கிறது என்று கூட எழுதுகிறார்கள். ஆனால் பாபா அவரிடமிருந்து இவ்வளவு காலம் பிரிந்திருக்கிறோம், பக்தி மார்க்கத்தில் ஏமாற்றம் அடைந்து விட்டோம், இப்பொழுது தந்தை உலகின் அதிபதியாக ஆக்க வந்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ளும் அளவிற்கு தைரியம் இல்லை. புரிந்து கொண்டால் ஓடி வந்து விடுவார்கள். இன்னும் போக போக இவ்வாறு வருவார்கள். ஒருவேளை பாபாவை புரிந்து கொண்டார்கள் என்றால் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுடையவராக மாற வேண்டும் அல்லவா? மூளை திறந்து கொள்ளும் அளவிற்கு புரிய வைக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, வேலை போன்றவைகளை செய்து கொண்டே ஆத்மாவை தூய்மையாக ஆக்குவதற்காக நேரம் ஒதுக்கி நினைவில் இருக்க உழைக்க வேண்டும். எந்த அசுர காரியமும் ஒரு பொழுதும் செய்யக்கூடாது. இரண்டாவது, தனக்கும் பிறருக்கும் நன்மை செய்ய வேண்டும்.
வேண்டும், படிப்பை படிக்கவும் படிப்பிக்கவும் வேண்டும். அனைத்தும் தெரிந்தவர் என்று இருக்கக்கூடாது. நினைவின் பலத்தை சேமிக்க வேண்டும். வரதானம்: பெயர் மற்றும் மதிப்பின் தியாகம் மூலமாக அனைவருடைய அன்பை பெற்றுவிடக்கூடிய பாக்கியத்தை அமைப்பவர் ஆவீர்களாக. எப்படி தந்தையை பெயருக்கும் உருவத்திற்கும் அப்பாற்பட்டவர் என்று கூறுகிறார்கள், ஆனால் அனைவரையும் விட அதிகமாக பெயருக்கான பாடல் தந்தையினுடையதாக தான் இருக்கிறது. அதே போல நீங்களும் கூட அல்ப கால பெயர் மற்றும் மதிப்பிலிருந்து விலகியவராக ஆனீர்கள் என்றால் எக்காலத்திற்குமாக அனைவருக்கும் பிரியமானவராக இயல்பாகவே ஆகிவிடுவீர்கள். யார் பெயர் புகழை விரும்பக்கூடிய பிச்சைக்கார தன்மையை தியாகம் செய்கிறார்களோ அவர்கள் உலகத்தின் அதிர்ஷ்டத்தை அமைக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். கர்மத்தின் பலன் இயல்பாகவே உங்களுக்கு முன்னால் முழுமையான ரூபத்தில் வந்துவிடும். எனவே அல்ப காலத்தின் ஆசை என்றால் என்னவென்றே அறியாதவராக ஆகிவிடுங்கள். பழுக்காத பழத்தை உட்கொள்ளாதீர்கள். அதை தியாகம் செய்தீர்கள் என்றால் பாக்கியம் உங்களுக்கு பின்னால் வந்துவிடும். ஸ்லோகன்: பரமாத்ம தந்தையின் குழந்தையாவீர்கள். எனவே புத்தி என்ற பாதம் என்றும் தந்தையின் இதய சிம்மாசனத்தில் நிலைத்து இருக்கட்டும். அவ்யக்த சமிஞ்சை: அஷரீரி அல்லது விதேகி நிலையின் பயிற்சியை அதிகரியுங்கள். எந்த ஒரு சேவையின் திட்டங்களை அமைக்கிறீர்கள் என்றாலும் தாராளமாக உருவாக்குங்கள், சிந்தனை செய்யுங்கள். ஆனால் என்ன ஆகப் போகிறதோ என்று கவலை கொள்ளாதீர்கள். விதேகி சாட்சியாகி யோசியுங்கள். யோசித்தீர்களா? திட்டத்தை உருவாக்கினீர்களா? ஒரு வினாடியில் தெளிவான மனநிலையை உருவாக்கிவிடுங்கள். இப்பொழுது நிலையின் தேவை உள்ளது. இந்த விதேகி நிலை குழப்பமான சூழல்களை எளிதாக கடக்க செய்துவிடும். எப்படி மேகங்கள் வந்தன சென்றுவிட்டது என்பது போல விதேகி ஆடாத அசையாதவராகி விளையாட்டை பார்த்து கொண்டு இருப்பார்கள். ஓம் சாந்தி.